லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு அதோட கண்டினியூஷன் மாதிரி தான். அதில் பேங்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு காம்பினேஷன் பெர்முடேஷனில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கோ அது மாதிரி ப்ராபபிலிட்டி தியரியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி தியரிலையும் அந்த காம்பினேஷன் பெர்முடேஷன் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக ப்ராபபிலிட்டி தியரியில் எது பேசிக்காக தேவையோ அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி தியரியில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான், இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு. இது தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் ட்ரையல். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன, ட்ரையல்னால் என்ன? ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டும் ட்ரையலும் ஒன்று தான். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அவுட்கம்ஸ், ஸோ அந்த அவுட்கம்லேருந்து சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி, இந்த ஆரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்னா இஸ் அன் ஆக்ஷன் which results in one or several outcomes. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், அது அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய அவுட்கம்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து நமக்கு என்ன வரும்னா அவுட்கம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு ஒரு அவுட்கம் வருது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரிமெண்டல் அவுட்கம்ஸ். ஸோ இல்லைன்னா பாசிபிள் ரிசல்ட்டுன்னு கூட சொல்லலாம். பாசிபிள் ரிசல்ட் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த அவுட்கம் வருது. அந்த அவுட்கம் எல்லாத்தையும் நம்ம இந்த சாம்பிள் ஸ்பேஸில் வச்சுருப்போம். ஸோ அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ப்ராபபிலிட்டி தியரியில். என்ன அப்படின்னா ஸோ ஈவெண்ட் அப்படின்னா என்ன, செட் ஆஃப் ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்னா என்ன அப்படின்னா நமக்கு அந்த அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன நமக்கு வேணும், நம்ம எது நமக்கு தேவை, அதுதான் நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம் தான் இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ஈவெண்ட்டுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குல்ல, சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி. ஸோ மொதல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு அவுட்கம் கிடைக்கிது, அதை சாம்பிள் ஸ்பேஸில் வச்சுக்கிறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ஈவெண்ட்டுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட். தென் ப்ராபபிலிட்டினா என்ன, சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ், ஸோ இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். P of E ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ங்கிறது இந்த ஈவெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற ரிசல்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னது எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இங்கே நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, இங்கே எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் டாஸ் அ காயின். ஸோ ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறத நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அதில் நமக்கு என்ன அவுட்கம்ஸ் கிடைக்குதுன்னா ஹெட் ஆர் டெய்ல். ஸோ ஒன்று இதர் ஹெட்டு கிடைக்கும் இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். இந்த ரெண்டு தான் அவுட்கம்ஸ். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் என்ன இருக்கும், சாம்பிள் ஸ்பேஸில் H, T இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஈவெண்ட் E. ஸோ ஈவெண்ட் Eன்னு என்ன சொன்னேன், ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்னா நமக்கு என்ன வேணும், ஸோ இங்கே டு வின் அ டாஸ் ஐ வாண்ட் அ ஹெட். ஸோ எனக்கு வந்துட்டு டாஸ் வின் பண்ணணும்னா எனக்கு ஹெட் வேணும். ஸோ இங்கே என்னோட ஃபேவரபிள் அவுட்கம் என்னது, ஹெட். ஸோ ஹெட் தான் என்னோட ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ அப்போ ஈயில் என்ன மட்டும் இருக்கும், H மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே ஈவெண்ட்டுன்றது என்னென்னா எனக்கு ஹெட்டு விழுகிறது தான் என்னோட ஈவெண்ட். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்சும் இருக்கும் டீயும் இருக்கும். ஃபேவரபிள் அவுட்கமில் என்ன இருக்கும், H மட்டும் இருக்கும். ஸோ இப்போ P of Eன்றது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ஈவெண்ட் அக்கர்ஸ். அதுதான். ஸோ ஓகேவா, இங்கே ஈவெண்ட்டுங்கிறது ஹெட் விழுகிறது. ஸோ ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஈக்குவல் டு இங்கே என்னது, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். தட் இஸ் இது எப்படி டினோட் பண்ணலான்னா N of E. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் E டிவைடட் பை N of S, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் E என்னது 1. இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. N of E இங்கே என்ன, ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ N of S என்னங்க, N of S ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E ஈக்குவல் டு 1/2. ஸோ இதுதான். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அவுட்கம் வருது, சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட், அதுலேருந்து ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ணுறோம். அதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு
இந்த ப்ராபபிலிட்டி தியரியில் முக்கியமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் நீங்கள் அதை சாம்பிள் ஸ்பேஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா காம்பினேஷன் பெர்முடேஷன்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 சாம்பிள் ஸ்பேஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அது வந்துட்டு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 2 coins are tossed. ஓகேவா? ஸோ 2 coins are tossed. A coin is tossed 2 times. ரெண்டுமே ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஓகேவா? 2 காயினை நம்ம டாஸ் பண்ணுறதும் ஒரு காயினை 2 டைம் டாஸ் பண்ணுறதும் ரெண்டுமே ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் வரும். ஸோ இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டில் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், 2 காயின் டாஸ் பண்ணால் ஒரு காயின் டாஸ் பண்ணப்போ ஹெச்டி கிடைக்கும். ஸோ இன்னொரு காயின் டாஸ் பண்ணும்போதும் ஹெச்டி கிடைக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 காயின் டாஸ் பண்ணியிருக்கோம். முதல் காயினில் ஹெட் விழுக்கல, ரெண்டாவது காயினில் ஹெட். ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு, செகண்ட் காயினில் டெய்ல். ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல், அடுத்த காயினில் ஹெட்டு, ரெண்டு காயின்லேயுமே டெய்ல் விழலாம். ஸோ மொத்தம் டோட்டலாக 4 இருக்குது சாம்பிள் ஸ்பேஸில். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணலாம். 3 coins எடுத்தீங்கன்னா 3 coins ஆர் a coin tossed 3 times. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இங்கேயும் சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு காயின் 2 காயின் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். நிறைய காயின்ஸ் சப்போஸ் 5, 6, 7, 8 அப்படி போகுது அப்படின்னா நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் 4 coin tossed ஆர் a coin tossed 4 times. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 4 காயின் எடுத்துக்கிறேன். ஸோ 4 காயினை டாஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி இப்போ 3 காயின்ஸில் HHT அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்களோ அது மாதிரி 4 coins டாஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி எழுதலாம். இங்கே என்னோட கொஸ்டின் என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, தென் n of s. ஸோ நம்ம நிறைய போகும்போது நம்ம வந்துட்டு காம்பினேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம். n of s சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு காயின் ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே 4 coins டாஸ் பண்ணுறது ஈவெண்ட்டும் ஒன்று தான், எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று தான். டாஸ் 3-4 times டாஸ் பண்ணுறதும் அந்த 2 ஈவெண்ட் ஒன்று தான். அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 4 coin டாஸ்டு ஒன்று தான், a coin tossed 4 timesனாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயினில் ஹெச்டி இருக்கும், ரெண்டாவது காயினில் ஹெச்டி இருக்கும், மூணாவது காயினில் ஹெச்டி இருக்கும், நாலாவது காயினும் ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். ஒரு பக்கம் ஹெட் இருக்கும், இன்னொரு பக்கம் டெய்ல் இருக்கும். அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் வேணும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயினில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று எய்தர் ஹெச் ஆர் டெய்ல். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் விழும். கரெக்டாக ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணும்போது எய்தர் ஹெட் ஆர் டெய்ல். ஸோ அப்போ என்ன வரும்னா 2C1. ஸோ 2 பாசிபிலிட்டியில் நமக்கு ஏதாவது ஒன்று தான் வரும், 2C1. அடுத்து 2 இங்கேயும் அதே மாதிரி தான் 2C1. ஸோ இங்கேயும் 2C1, இங்கேயும் நமக்கு 2C1. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஒரு 2C1, 2C1, 2C1. இப்போ இதுக்கு இடையில ப்ளஸ் போடணுமா ப்ராடக்ட் போடணுமா, இதை நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த முன்னாடி வீடியோ போய் செக் பண்ணலாம். காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எங்கே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், எங்கே பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், எங்கே அடிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4மே நம்மளுக்கு அக்கர் ஆகணும். ஓகேவா? இந்த காயினில் எய்தர் 2ல் 1 விழும், இந்த காயினில் 2C1, இந்த காயினில் 2C1. ஸோ திஸ் அண்ட் திஸ் இது 4மே ஹேப்பன். ஸோ 4மே நடக்கணும் அப்படின்னா போத் ஹேப்பன் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். எய்தர் 1 ஹேப்பன் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு என்ன போடுவோம்னா ப்ளஸ் போடுவோம். ஸோ இங்கே நமக்கு எல்லாமே நடக்கணும். ஸோ 2C1 × 2C1 × 2C1. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்முலா படி 2C1னா நமக்கு தெரியும் 2 × 2 × 2 × 2. ஏன்னா NC1ஓட ஃபார்முலா ஈக்குவல் டு n. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 16 ways. ஸோ அப்போ 16 ways நமக்கு வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர், 16 ways. 16 ways போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4 coin tossed நமக்கு எத்தனை HHHT இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 4 4 4 4. ஸோ 16 ways வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 4 coin tossedன்றப்போ நம்ம இந்த மாதிரி இதே சப்போஸ் 5 coin அப்படின்றனா × 2C1 இன்னும் ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் வேஸ்
எத்தனை சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் கேட்டது. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இன் அ சைமல்டேனியஸ் த்ரோ ஆஃப் 2 coins த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 head. ஸோ அப்போ இங்கே என்ன, 2 காயினை நம்ம என்ன பண்ணுறோம்னா த்ரோ பண்ணுறோம். ஸோ இந்த 2 காயினில் இருந்து நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 coin, அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் என்ன, த்ரோ ஆஃப் 2 coins. ஸோ 2 காயினை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ 2 காயினை த்ரோ பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன சொன்னேன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும் HH, HT, TH, TT. ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் எஸ் N of S ஈக்குவல் டு 4. ஓகேவா. இங்கே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டுபிடிக்கிறது தான். ஈங்கிறது ஈவெண்ட். ஸோ இங்கே என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 head, அதுதான் நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ அட்லீஸ்ட் 1 head-ஆவது வரும். அட்லீஸ்ட் 1 head-னா என்ன மீனிங், ஒரு ஹெட் இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே எவ்வளோ ஹெட் வேணாலும் இருக்கலாம். இங்கே பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஹெட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். HH 1, இன்னொன்று அட்லீஸ்ட் 1 HT, TH. ஸோ மொத்தம் 3 பாசிபிலிட்டி. ஓகேவா. HH, HT, TH மொத்தம் 3. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் என்னது, நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் S ஈக்குவல் டு 4. ஸோ 3/4 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஆன்சர்ன்றது 3/4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, an unbiased die is tossed, find the probability of getting a multiple of E. ஓகேவா. ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ் டையை டாஸ் பண்ணுறோம். டை உங்களுக்கு தெரியும், 1 டை தான் இங்கே டாஸ் பண்ணுறோம். ஸோ டையில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேஸ் இருக்கும்னா 6 phases இருக்கும். அதாவது ஒரு ஃபேஸில் நம்பர் 1 இருக்கும், இன்னொரு ஃபேஸில் 2 இருக்கும், 3, 4, 5, 6. ஸோ இதுதான ஃபேஸஸில் 6 phases-ல் 6 numbers இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே நம்மளோட ஈவெண்ட் என்னென்னா கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 தான் நம்மளோட ஈவெண்ட். ஸோ மல்டிபிள் ஆஃப் 3னா இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிறதுல எது மல்டிபிள், அதாவது 3 டேபிளில் வர நம்பர்ஸ் என்ன, 3 1 வரும், 6 1 வரும். ஸோ 3 6. அப்போ N of E என்ன 2. ஓகேவா. ஸோ அப்போ N of S டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அது 3, N of E ஈக்குவல் டு 2. ஸோ ஆன்சர் P of E equal to N of E by N of S. So probability of getting a multiple of 3 is equal to N of E by N of S. It is 2/6. 2/6 cancel பண்ணா 1/3. So answer 1/3. So இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, புரிஞ்சு பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எ பேக், ஸோ ரீட் பண்ணுறேன். எ பேக் கண்டைன்ஸ் 6 white and 4 black balls. 2 balls are drawn at random. Find the probability that they are of the same color. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நிறையா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நிறையா இதில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ பேக்கில் எத்தனை பால்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 white balls இருக்குது, 4 black balls இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்டே இருக்கிறது 10 balls. ஓகேவா. ஸோ டோட்டல் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 2 balls ஆர் ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தே ஆர் த சேம் கலர். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 balls ஆர் ட்ரான் அட் ரேண்டம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சாம்பிள் ஸ்பேஸை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நார்மலாக இங்கே 1 ட்ரான் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் கொஸ்டின் வந்துட்டு 1 ball இஸ் ட்ரான் அட் ரேண்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா மொத்தம் 6 + 4 10 balls இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாலாக தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு பாலை எத்தனை வேஸில் எடுக்கலாம்னா 6 + 4 10 வேஸில் தான் எடுக்க முடியும். ஓகேவா. பட் இங்கே நமக்கு 2 balls ஆர் ட்ரான் அட் ரேண்டம் எடுத்துருக்காங்க. 2 ball எடுக்கிறீங்க. ஸோ டோட்டல் 10 ballஸில் நீங்கள் 2 balls-ஐ எடுக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த 2 ball எந்த காம்பினேஷனில் வேணால் எடுக்கலாம். 6 + 4 10 balls-ல் 2 நீங்கள் எவ்வளோ காம்பினேஷனில் எடுப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணணும். N of Sங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ட்ராயிங் 2 balls. அதுதான் 2 balls. ஸோ 2 balls அவுட் ஆஃப் 10 balls.
அதுதான் இங்கே வந்து நமக்கு n of s. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் drawing 2 balls அவுட் ஆஃப் 10 balls. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? பார்த்தாலே தெரியுது. செலெக்ஷன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே செலெக்ஷன் எப்படி பண்ணுவோன்னா 10 பாலில் இருந்து 2 பாலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ NC2. ஓகேவா? ஸோ NC2 ஃபார்முலா என்ன? 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியலுக்கு 2 ஃபேக்டோரியல் n minus r factorial. So 10 minus 2 factorial. Okay ba? So 10 factorial divided by 2 factorial 8 factorial. So the 10 factorial எப்படி எழுதலாம்? 10 into 9 into 8 into 7 6 5 into 4 into எழுதலாம். So அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 10 into 9 8 into 7 6 5 நான் 8 factorial எழுதிக்கிறேன். So divided by 2 factorial into 8 factorial. So இந்த 8 factorial 8 cancel பண்ணிடலாம். So remaining terms 10 into 9 2 into 1. So 5 2s are 10, 9 into 5 45. ஸோ அப்போது 45 வேஸில் நம்மளால் ரெண்டு பாலை ட்ரான் பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ 10 பால்ஸில் இருந்து நீங்கள் ரெண்டு பாலை எத்தனை வேஸில் எடுக்கலாம்? 45 வேஸில் எடுக்கலாம். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 45 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளோட ஈவெண்ட் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்து எழுதிடணும், அதுக்கப்புறம் ஈவெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தே ஆர் ஆஃப் த சேம் கலர். ஸோ ஒரே கலரில் இருக்கிறது தான் நம்மளோட ஈவெண்ட். அந்த எடுக்கிற ரெண்டு பாலும் சேம் கலரில் இருக்கணும். ஸோ அப்போ ஈங்கிறது ஈவெண்ட் என்ன? கெட்டிங் போத் பால்ஸ் ஆஃப் சேம் கலர். ரெண்டு பாலுமே நமக்கு என்னவா இருக்கணும்னா சேம் கலராக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஈவெண்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னது? P of E equal to N of E by N of S. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் E. ஸோ அப்போ முதல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் E கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி E கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் drawing 2 balls both are சேம் கலர். அதுதான் நம்மளோடது. ஸோ ரெண்டு பாலும் சேம் கலராக இருக்கிற மாதிரியான ஈவெண்ட்டை தான் நம்மளுக்கு இங்கே நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டு பாலும் சேமாக இருக்கணும்னா என்னது? இங்கே எத்தனை கலர்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஒன்று இருக்குது, பிளாக் பால் இருக்குது. ஸோ ஒயிட் பால்லேருந்து நம்ம எடுக்கிற ரெண்டு பாலும் ஒயிட் பாலாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற ரெண்டு பாலும் பிளாக் பாலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 2 balls அவுட் ஆஃப் 6 ஒயிட் பால்லேருந்து நான் 2 பால் எடுக்கலாம், இல்லைனா 4 பிளாக் பால்லேருந்து நான் 2 பால் எடுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, திஸ் ஆர் திஸ். ஸோ ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கலாம், ஆர் ரெண்டுமே பிளாக்காக இருக்கலாம். அண்டு கிடையாதுங்க, ஆர் திஸ் ஆர் திஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டையும் ரெண்டு ஈவெண்ட்டை எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று ஒயிட் பாலில் நான் ரெண்டு ஒயிட் பாலை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 பிளாக் பாலை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ திஸ் ஆர் திஸ். ஸோ அப்போ திஸ் ஆர் திஸ்னால் என்ன பண்ணுவீங்க? காம்பினேஷன் படி நான் என்ன பண்ண போகிறேன்? 6 பால்ல இருந்து நான் 2 பாலை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? 6 ஒயிட் பால்ஸ்லேருந்து 2 ஒயிட் பால்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லைனா 4 பிளாக் பால்ல இருந்து 2 பாலை சூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் திஸ். ஸோ ஆர் வந்தால் நம்ம அந்த இதுபடி என்ன போட்டிருக்கோம்? முன்னாடி இருக்கிற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் சொல்லியிருப்பேன். மல்டிப்ளிகேஷன் எங்கே போடணும், அடிஷன் எங்கே போடணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் எங்கே போடுவீங்க அப்படின்னா, திஸ் அண்ட் திஸ் போத் தம் ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் போடுவோம். அதுதான் நான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறப்பே சொன்னேன். திஸ் அண்ட் திஸ் போத் தம் ஹேப்பன்ட் அப்படின்னா தான் நம்ம இன்ட்டு போடுவோம், அதான் மல்டிப்ளை பண்ணுவோம். திஸ் ஆர் திஸ், எய்தர் திஸ் வில் ஹேப்பன் ஆர் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அடிஷன் போடுவோம். ஸோ அப்போ இங்கே இது நடக்கலாம், இல்லை இது நடக்கலாம். ஸோ நடுவில் ஆட் சிம்பிள், ஸோ அடிஷன் சிம்பிள் தான் போடணும். ஸோ 6C2 + 4C2. ஸோ இது ரெண்டையும் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண வரும். 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் n minus r. 6 minus 2 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 minus 2. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n minus r ஃபேக்டோரியல். அதுதான் ஃபார்முலா, அதுபடி தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நமக்கு n, இங்கே தான் r. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் 6 into 5 into 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 4 ஃபேக்டோரியல்னா ஸோ 2 ஃபேக்டோரியல் into 4 ஃபேக்டோரியல். ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி 4 ஃபேக்டோரியலில் 4 into 3 into 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன? 6 into 5 divided by 2 plus 4 into 3 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ 3 2s are 6, 2 2s are 4. ஸோ ரிமைனிங் நம்பர் 3 into 5
15 plus 2 into 3 6. So total 20. ஓகேவா? ஸோ அப்போ 21 தான் நம்பர் ஆஃப் என் ஆஃப் இயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எவ்வளோ 21. ஸோ டோட்டலாக என் ஆஃப் எஸ்ஸோட எலிமெண்ட் என்ன? என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ways of drawing 2 balls out of 10 balls. எவ்வளோன்னா 45 waysல நீங்கள் ரெண்டு பாலாக எடுக்கலாம். ஸோ டோட்டல் 45 ways கீழே. அதில் நமக்கு அந்த ரெண்டு பாலும் போத் ஆர் சேம் கலர், அது எவ்வளோ வேஸ்னா 21 ways. இப்போ மேலே 21. ஸோ 21/45 தான் ஆன்சர். ஸோ இங்கே 21/45 இருக்கான்னு பாருங்கள். 7/17 21. ஸோ 21/45 இல்லை. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 7 3s are 21, 15 3s are 45. ஸோ ஆன்சர் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 cards are drawn at random from a pack of 52 cards. What is the probability that either both are black or both are queens? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்ட் செலெக்ஷன், அதாவது கார்டிலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் நம்மளுக்கு 52 கார்ட்ஸ் இருக்கும். அதில் 13 ஸ்பேட்ஸ் இருக்கும், 13 கிளப்ஸ் இருக்கும், 13 ஹார்ட்ஸ் இருக்கும், 13 டைமண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். 13 ஸ்பேட்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த 1ங்கிறத ஆஷ். ஓகேவா? ஆஷ் ஒன்று, கிங் ஒன்று இருக்கும், குயின் ஒன்று இருக்கும், ஜாக் ஒன்று இருக்கும். ஸோ இது சேர்ந்தது தான் இந்த 13 கார்டு. அதே மாதிரி 13 கிளப்லையும் இன்க்ளூடட் எதுனா ஆஷு, கிங்கு, குயின், ஜாக்லாம் இன்க்ளூட் ஆகி தான் இந்த 13 ஸ்பேட்ஸு, 13 கிளப்ஸு, 13 ஹார்ட்டு, 13 டைமண்ட். ஸோ அதில் ஸ்பேட்ஸும் கிளப்ஸ் மட்டும்தான் பிளாக் கார்ட்ஸாக இருக்கும். ஹார்ட் வந்துட்டு டைமண்டும் ரெட் கார்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஆஷ், கிங், குயின், ஜாக்குங்கிறது 4 ஹானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவை முக்கியமாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் என்ன, 2 cards are drawn. இங்கே கொஸ்டின் என்னென்னா 2 கார்டு வந்துட்டு 52 கார்ட்ஸில் 2 கார்டு நம்ம எடுக்கிறோம் ரேண்டமாக. அதில் போத் பிளாக்கும் குயினாகவும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஸோ 52 கார்ட்ஸில் 2 கார்டு எடுக்கிறோம். ஸோ ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என் ஆஃப் எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ் ட்ராயிங் 2 cards ஃப்ரம் 52. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ அப்போ 52 கார்ட்ஸ்லேருந்து நான் 2 cards என்ன பண்ணுறேன்னா காம்பினேஷன் எவ்வளோ காம்பினேஷனில் எடுக்கலாம் அப்படின்னா 52 ஃபேக்டர் டிவைட் பை 2 ஃபேக்டர் 52 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 1326 கிடைக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, கொஸ்டின் என்னென்னா எய்தர் போத் ஆர் பிளாக் ஆர் போத் ஆர் குயின். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அது மட்டும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னா, நமக்கு தெரியும் ஈவெண்ட்ஸ் பற்றி நான் சொன்னேன். ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ஸோ ஈவெண்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ டேஷ்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் ஏ டேஷ்னா நாட் ஏ ஹேப்பண்ட், ஏ நடக்காமல் இருக்கிறது தான் ஏ டேஷ்னு சொல்லுவோம். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் ஏ ஆர் பி. ஸோ திஸ் ஆர் திஸ் ஈவெண்ட் இது அல்லது இதுனா ஏ யூனியன் பின்னு எழுதணும். ஈவெண்ட் ஏ அண்ட் பினா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதணும். ஈவெண்ட் ஏ பட் நாட் பி, ஏ நடக்கணும் பட் நாட் பி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னா ஏ மைனஸ் பி ஆர் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ இதுதான் வந்துட்டு செட் தியரி ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இப்போ ஏ யூனியன் பிஏ கேன் பி ரிட்டன் அஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுதான் ப்ராபபிலிட்டின்னு போட்டிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் கார்ட்ஸ் கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி தட் எய்தர் both are black or both are queen கொடுத்துருக்காங்க. ஸோ both are black or either this or this. ஓகேவா? this or thisனா என்னன்னு சொல்லியிருக்கேன், this event happen or this event. ஸோ அப்போ this or thisனா A union B. ஸோ A union Bனா இங்கே ஃபார்முலா பாருங்கள். ஸோ நம்ம A union Bக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் happened அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா this either black or queen. Okay, probability of either black or queen. So probability of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So P of A ங்கிறது இது என்ன, both black, ரெண்டுமே black இருக்கிறதுக்கான ஈவெண்ட். ஸோ
பீன்ற ஈவெண்ட் என்ன, ரெண்டுமே குயினாக இருக்கிறதுக்கான ஈவெண்ட். ஏ இன்டர்செக்ஷன் பினா கெட்டிங் பிளாக் அண்ட் குயின். ஸோ திஸ் அண்ட் திஸ். ஸோ இங்கே யூனியன்னா எய்தர் பிளாக் ஆர் குயின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பிரிக்க போகிறோம்னா ஈவெண்ட் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏ ஈவெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கெட்டிங் போத் பிளாக் கார்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பி ஈவெண்ட்டை கெட்டிங் போத் குயின். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா அப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, என்ன ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின்ஸ் அண்ட் பிளாக். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின்ஸ் அண்ட், நல்லா பார்த்துக்கோங்க, அண்ட் பிளாக். ஓகேவா? அப்போது கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இங்கே கேட்டிருக்கிறது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எய்தர் போத் ஆர் பிளாக் ஆர் போத் ஆர் குயின், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ பி ஆஃப் ஏங்கிறது என்ன நம்மளுக்கு, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். பி ஆஃப் பினா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ ஏன்ற ஈவெண்ட் என்ன, ஏ ஈவெண்ட் என்ன, கெட்டிங் போத் பிளாக் கார்ட்ஸ். ஸோ அப்போது என் ஆஃப் ஏ என்ன ஆன்சர் வரும், என் ஆஃப் ஏங்கிறது நம்மளுக்கு ரெண்டு கார்டுமே பிளாக் கார்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ரெண்டு கார்டுமே பிளாக் கார்ட்ஸாக இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இங்கே இருக்குது நம்மள்ட்ட, ஸோ ஈவெண்ட் ஏங்கிறது ரெண்டு கார்டும் போத் கார்ட்ஸ், போத் பிளாக் கார்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கார்ட்ஸ் எது, ஸ்பேடும் கிளப்பும் பிளாக் கார்ட்ஸ். கரெக்டாக? ஸ்பேரில் 13 கார்ட்ஸ் இருக்குது, கிளப்பில் 13 கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ 13 + 13 பார்த்தீங்கன்னா 13 + 13 என்ன வரும், 26 கார்ட்ஸ். ஸோ அப்போது 26ல் சி நம்மளுக்கு 26 கார்ட்ஸாக மொத்தமாகவே என்ன எத்தனை பிளாக் கார்ட்ஸ் இருக்குது. அந்த பிளாக் கார்ட்ஸில் போத் பிளாக், நம்ம ரெண்டு கார்டாக தானே எடுக்கிறோம். ஸோ அப்போ போத் பிளாக் இந்த ரெண்டு கார்டு. ஸோ 26 தான் நமக்கு பிளாக் கார்ட்ஸ் இருக்கும். அந்த 26 கார்டிலேருந்து நமக்கு அந்த ரெண்டு கார்டு வந்துச்சுன்னா ரெண்டுமே பிளாக்காக இருக்கும். அதுதான் கெட்டிங் போத் பிளாக் கார்ட்ஸ். ஸோ இதுதான் என் ஆஃப் ஏன்றது 26C2. 26C2னா ஆன்சர் என்ன, 26 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 26 மைனஸ் 2, 24 ஃபேக்டோரியல். ஸோ இதை எப்பயும் போல் 26 இன்ட்டு 25 இன்ட்டு 24 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 24 ஃபேக்டோரியல் இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் 26 இன்ட்டு 25 டிவைடட் பை 2. ஸோ 13 2s are 26. So 13 into 25 in our value. So 13 into 25, 5 3s are 325. So n of a நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 325. So அப்போ 325 divided by n of s என்னது 1326. அடுத்து n of b. So n of b என்ன, n of b ஈவெண்ட் என்னது, both queens. So both queenனா இங்கே குயின் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை குயின்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே குயின்ஸ் இருக்கும். ஸ்பேரில் ஒரு குயின் இருக்கும், கிளப்பில் ஒரு குயின் இருக்கும், ஹார்ட்டில் ஒரு குயின் இருக்கும், டைமண்டில் ஒரு குயின் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 குயின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 4 குயின்லேருந்து நம்ம எத்தனை குயின் எடுக்கலாம், 2 தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட கொஸ்டின் இதுலேயே 2 கார்டாக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 4 குயின்லேருந்து 2 குயின். So answer 4 factorial divided by 2 factorial into 4 minus 2, 2 factorial. So 4 into 3 divided by 2. So total 6. So appo inge 6 by 1 3 26. So next A intersection B. N of A intersection B. So A intersection என்னது இங்க event of getting queens and black. So queen ஆவும் இருக்கணும், black ஆவும் இருக்கணும். this and this. ஸோ குயினாக இருந்து பிளாக்காக இருக்கிறது எது, இப்போ பிளாக் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேடும் கிளப்பும் மட்டும்தான் பிளாக் கார்ட்ஸ். அப்போ இதில் ஒரு குயின் இருக்கும், இதில் ஒரு குயின் இருக்கும். ஓகேவா? அப்போது பிளாக் கார்ட்ஸில் பிளாக்காகவும் இருந்து குயினாகவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 கார்ட்ஸ் தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு குயின் கார்டு, இதில் வந்து ஒரு குயின் கார்டு. ஸோ அப்போ டோட்டலாக 2 கார்ட்ஸ்லேருந்து நம்ம 2 கார்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ 2 NC என்னோட ஃபார்முலா என்ன 1. ஸோ ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வந்து ஆன்சர் 1 by 1326. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன, A union B. A union Bனா both are black and both are black or both are queen. அதுதான் both are black இருக்கணும், இல்லைனா both are queen இருக்கணும். ஸோ அப்போ both are black or both are queen equal to P of A plus P of B
minus P of A intersection B. So, இப்போ 325 by 1326 plus 6 by, so answer என்ன 325 plus 6 minus 1 by, so answer 330 by 1326. ஸோ ஆன்சர் பாருங்க, செக் பண்ணுங்க. எங்கேயுமே அந்த ஆன்சர் இல்லை. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 55 by 21. ஸோ ஆன்சர் இஸ் 55 by 21. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராபபிலிட்டி தியரியில் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது இதுதான். ஸோ அந்த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சாம்பிள் ஸ்பேஸை ஒரு ப்ராபபிலிட்டி தியரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் எதுன்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது மூணு காம்பினேஷன் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும், அக்யூரேட்டாக வரும். ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.